மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பிலான விசாரணைகளை மூடி மறைப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு பிப்ரவரி மாதம் திரைசேரி முறைகள் விநியோகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறையற்ற கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் 3 சட்டத்தரணிகளால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் மூலம் தயாரிக்கப்பட்ட அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் இழைக்கப்பட்ட தவறுகள் திருத்தப்படுவதையோ அதற்கு காரணமானவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதையோ இதுவரை காணக்கூடியதாக இருக்கவில்லை. මහ බැංකු අධිපතිවරයා සම්බන්ධයෙන් මහ බැංකුවේ සිද්ධිය. மத்திய வங்கி ஆளுநர் தொடர்பிலும் அந்த சம்பவம் தொடர்பிலும் நாம் அனைவரும் அறிவோம். அதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அதன் அறிக்கையும் வந்துள்ளது. மத்திய வங்கி ஆளுநர் தொடர்பான பிரச்சினை எழுந்தவுடன் நான் அவ்வப்போது அது குறித்து கலந்துரையாடினேன். இறுதியாகவும் ஒரு விடயத்தை கூறினேன். உங்களுக்கென நற்பெயர் உள்ளது. இந்த சம்பவத்திலும் நீங்கள் தவறிழைக்கவில்லை என்பதை சமூகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆகவே மத்திய வங்கியின் ஆளுநர் ராஜினாமா செய்வதே சரியாக இருக்கும் என நான் கூறினேன். ஜனாதிபதியின் கோரிக்கையினும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அத்துடன் கடந்த காலத்தில் சர்ச்சைக்குள்ளான பல சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் இதுவரை நிறைவு பெறவில்லை. மத்திய வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சிக்கல் இதுவரை தீர்க்கப்படவில்லை. அவன்கார்ட் பாதுகாப்பு சேவை மற்றும் அது தொடர்பான வழக்கை ஒத்திவைக்குமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் மற்றொரு விசாரணை. வெளிய சுதா தொடர்பான வழக்கு விசாரணை தொடர்ந்தும் முன்னெடுப்பு. KP தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெறவில்லை என சட்டமா அதிபர் தெரிவிப்பு. ரக்பி வீரர் வஷீம் தாஜுடீனின் மரணத்தில் தொடர்ந்தும் மர்மம். கொழும்பு சுற்றுவட்ட அதிவேக வீதி வழக்கு தொடர்கிறது. கொழும்பு பங்குச்சந்தையின் விலைகளை செயற்கையாக உயர்த்துதல் மற்றும் குறைப்பது தொடர்பான விசாரணை அறிக்கைக்கு நேர்ந்தது என்ன? கவனியுங்கள். තවත් කට්ටියක් කියනවා දැන් அமைச்சரவை நியமனத்தால் மத்திய வங்கி ஆளுநரின் சம்பவம் மூழ்கப் போவதாக சிலர் கூறுகின்றனர். விசாரணை இடம்பெறாது என கூறுகின்றனர். மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நான் முறைப்பாடு செய்துள்ளேன். அதனை மீள பெற்றுவிட்டீர்களா என சிலர் கேட்கின்றனர். இல்லை, அதனை மீளப் பெறவும் இல்லை. விசாரணைகள் நிறுத்தப்படவும் இல்லை. அது தொடர்பான விசாரணைகள் நிச்சயமாக இடம்பெறும். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தொடர்பில் பிரச்சினை உள்ளது எமக்கு தெரியும். அவை கடந்த நாட்களில் ஊடகங்கள் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டன. எனினும் அவற்றை மூடி மறைப்பதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக தெரிவிக்கின்றேன்.